வெல்கம் டு சாய் சமையல் அண்ட் vlogs. இன்றைக்கி மீன் மேக்கரை வச்சு ஒரு கொத்து இட்லி எப்படி செய்யலான்னு பார்ப்போமா. வடச்சட்டியில் பட்டர் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குட்டி பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வத்தப்பொடிங்க, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நான் மீன் மேக்கரை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அவிச்சு மீன் மேக்கரை துருவி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான். நீங்கள் மிக்சியில் போட்டு 2 திருக்குனிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடணுங்க. அந்த மிளகாப்பொடி அந்த வாசனையெல்லாம் நல்லா போனக்கப்புறம் நம்ம இந்த இட்லியை சேர்த்துக்கலாம். நான் இட்லியை நல்லா உதிரியாக வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மிளகு பொடி, கொஞ்சோண்டு சீரக பொடி சேர்த்துருக்கேன். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா 10 நிமிஷம்னாலும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அந்த ரா ஸ்மெல்ஸ் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அவ்வளோதான், கொத்து இட்லி முடிஞ்சிச்சுங்க. நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.